அடிக்கிறவில எங்க போயிட்டு பாத்தீங்கன்னா சென்னையிலே நம்பர் இன்ஜினியரிங் காலேஜான, தமிழ்நாட்டிலே நம்பர் இன்ஜினியரிங் காலேஜான, இந்தியாவிலே நம்பர் இன்ஜினியரிங் காலேஜான ஐஐடி மெட்ராஸ். இது வரைக்கும் நான் நிறைய காலேஜ் ரிவ்யூ பண்ணிருக்கேன். இந்த ஐஐடி உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எப்பறம் அந்த காலேஜ் நம்ம மிஸ் பண்ணணும்னு சொல்லி ரிகேட் பண்ணேன். அதுக்கு காரணம் இந்த ஐஐடியோட காலேஜ் லைஃப், ஸ்டடீஸ், ஹாஸ்டல் லைஃப், இன்ஃப்ரா எல்லாமே தான். இது வரைக்கும் எஸ்ஆர்எம் விஐடியும் ஜாலியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஐஐடி உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐஐடில ஸ்டடீஸ் பிளேஸ்மெண்ட்லாம் சூப்பரா இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை தாண்டி காலேஜ் லைஃப் வேற லெவல்ல இருக்கும். காலேஜ் எவ்வளவு லிபரலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஷர்ட் பேண்ட் போட்டு வரணும் அவசியம் கிடையாது. வெறும் ட்ராக் பண்ணிட்டு டிஷர்ட் போட்டு வந்தா போதும். இவ்வளவே நீங்க ஷார்ட்ஸ் போட்டு வந்தா கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க. கிளாஸ் ஹவர்ஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 to 4 hours மட்டும் தான் கிளாஸ் இருக்கும். அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு டைம்ல இருக்கும். காலேஜுக்குள்ள ஒரு ஓபன் தியேட்டர் கட்டி அதுல சாட்டர்டே சண்டே மூவி பாக்குற ஒரு காலேஜ்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே ஐஐடி மெட்ராஸ் மட்டும் தான் இருக்கும். ஐஐடி மெட்ராஸ்ல படிக்கிறதுக்கு புக் எவ்வளவு முக்கியமோ அதே ஈக்குவலுக்கு சைக்கிளும் முக்கியம். ஏன்னா ஒரு கிளாஸ்மே ஒரு பிளாக்ல நடக்கும். செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டே இருக்கும். இன்னும் ஐஐடி பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் பார்ட் 2 பார்ட் 3ல பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான காலேஜ் பார்க்கலாம் நினைச்சீங்கன்னா மறக்காம அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர் சைடுல காலேஜ் அட்மிஷன் கிடைச்சணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியும்போது கால் பண்ணுங்க. அப்படியே பயோல இருக்க லிங்க் பண்ணி வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த காலேஜ் பத்தி போலாம் கமெண்ட் சொல்லுங்க. அப்படியே அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணி போடுங்க. Thank you.